வணக்கம் நண்பர்களே. தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயனுடைய கட்சி, அந்த கட்சியினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் மாமல்லபுரத்தில் ஒரு ஹோட்டலில் நடந்தது. அதை நேரில் பார்த்தேன். விஜய் பேச்சு எப்படி இருக்குன்றதுக்காக அதை கொஞ்சம் கவனித்தேன். ஏன்னா அவர் ஒரு ரேஸில் அவரும் இருக்கார், பந்தயத்தில் அவரும் நிற்கிறார். எந்த கட்சியோடையும் கூட்டணி வைப்பாரா இல்லையான்னு தெரியாது, ஏதோ ஒரு ரேஸில் நிற்கிறார். என்ன பேசுகிறாரு, ஏதாவது மெச்சூரிட்டி வந்திருக்கா, அவருடைய பேச்சில் முதிர்ச்சியான இதில் வந்திருக்கா, பிரயோஜனமான தேர்தல் களத்தை பற்றிய ஒரு புரிதல் இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நேரலையை பார்த்தேன். அது குருவி தலையில் கொண்டு போய் இரும்பு குண்டை உண்டி வச்ச மாதிரி இருக்குது. இரும்பு உருளை இருக்கு இல்லையா, இந்த இரும்பு உருளை கொண்டு போய் குருவி தலையில் வச்ச மாதிரி தான் இருக்குது. 1% கூட முதிர்ச்சியே இல்லை. நான் அழுத்தத்துக்கு பண்ணிடுறேனா, அதுக்கு பண்ணிடுற ஆளா அப்படின்னு இந்த மாதிரி இந்த ஒரு வீரவசனங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, எது ஒருத்தரை அது உசுப்பேத்துமான்னு கூட தெரியல. அவங்க ரசிகர்களாக இருக்கனால அவங்களுக்கு இதாகுது. ஒரு சாமானிய வாக்காளனுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகம் கூட இல்லை. நான் அழுத்தத்துக்கு பண்ணிடுற ஆளா அப்படின்னு அந்த சுயதம்பட்டம், இந்த சினிமாவில் வசனம் பேசுகிற மாதிரி தான் இன்னமும் பேசிகிட்டு இருக்கிறாரு. இவர் நம்பி எப்படி இத்தனை கட்சிக்காரங்க இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. ரெண்டாவது ஃபண்டிங் எப்படி பண்ணுவாங்க, ரொம்ப முக்கியம். தேர்தல் எலெக்ஷன் ஃபண்டிங்லாம் பண்ணுறவங்க எப்படி இவரை நம்பி கட்சி நிதி செலவு பண்ணுவாங்க, கட்சி நிதி கொடுப்பாங்க. ஏன்னா உருப்படியாக நான் சொல்கிறது கட்சிக்கு பணம் கொடுக்கணுன்றதுக்காக பேசணும்னு சொல்லலை. நீங்கள் மக்களை போய் சென்றடையக்கூடிய கருத்துக்களை ஏதாவது பேசுகிறீங்களான்னா இல்லை. என் பார்வையில் தெரியல. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். நாம் எல்லாம் ஊழலை ஒழிக்க, அவர் சொல்கிறது, நான் ஊழலை ஒழிக்க, ஏன்னா ஊழல் பண்ண மாட்டேன், பண்ணவனையும் பண்ண விட மாட்டேன், என் கூட நீங்கள் இருப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு. இது சாதாரணமாக எல்லோரும் கேட்குறது தான். இந்த மார்க்கெட்டில் கூவி விற்கிறது மாதிரி, அதாவது மார்க்கெட்டில் கூவி விற்கிறவங்களை நான் தப்பாக சொல்லலை. அது ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவங்க ஒரு ஐடியாலஜியை பேசணும், அது ஒரு தீர்க்கமான ஒரு வார்த்தைகளில் போய் சேரணும். இது அட்லீஸ்ட் இப்போ பார்த்தா ஆதவர்ஜனவாத ஏதாவது கொஞ்சம் அந்த தாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற வார்த்தையாக தெரிஞ்சிருக்கு அவருக்கு. இவருக்கு அது மாதிரி எந்த சித்தாந்தமும் இல்லை. எப்போதும் போல் உளறல், இந்த வீரவசனம் பேசுகிறேன்னு பிபி ஏற்றுறேன்னு சொல்லிட்டு ஆன்னு கத்துறது. விஜய், நீங்கள் 1% கூட தெரில. இதில் நிறைய நான் கமெண்ட்டில் நிறைய இதை விமர்சனம் பண்ணி போடுவாங்க, அதை பற்றிலாம் கவலை இல்லை. விமர்சனத்தை நடுங்களே சொல்லிட்டேன். நீங்கள் 1% கூட முதிர்ச்சி அடையலை. அந்த அரசியல் பந்தயச்சாலை கூட நீங்கள் வரல. ரேஸ் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பந்தயச்சாலை, அதில் கூட நீங்கள் வரல. இதில் யுத்தம் ஆரம்பிக்குது, அது ஆரம்பிக்குது, இது ஆரம்பிக்குது, வேலுநாச்சியார் அப்படி பண்ணாங்க, அவங்களுக்கு இது பண்ணாங்க. ஐயா, நீ என்ன பண்ண போகிற? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.